Good morning students. Welcome to Exam Career World. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology, biozoology, chapter 3 chromosomal basis of inheritance லாஸ்ட் டாபிக் structural changes in chromosome அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம்ஸா, அதை குரோமோசோமல் அபரேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம குரோமோசோமல் மியூட்டேஷனில் ஆன்யூப்ளாய்டு, யூப்ளாய்டி, அதுக்கப்புறம் பாலிப்ளாடியில் ஆட்டோ பாலிப்ளாடி, அல்லோ பாலிப்ளாடி பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோமா. ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன்ஸ் ஆர் காஸ் பை அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் லீடிங் டு த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸா. ஸ்ட்ரக்சரல் வேரியேஷனில் எதனாலனா வேரியேஷன் உண்டாகுது, எதனால குரோமோசோம் பார்ட் ஆட் ஆகலாம், இல்லைனா டெலீட் ஆகிருக்கலாம். அது என்ன ஆகுது, ஜீன்ஸை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆக்கிறது. இதை தான் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன்றாங்க. இட் அக்கர்ஸ் டியூ டு த அயனைசிங் ரேடியேஷன் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸா. சில ஏதாச்சும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலயமா இல்லைனா அயனைசிங் ரேடியேஷன் மூலயமா நடக்கலான்றதை சொல்கிறாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் பிரேக் அண்ட் ரீயூனியன் இன் குரோமோசோம்ஸ் தெர் ஆர் 4 types ஆஃப் ஆபரேஷன்ஸா. பிரேக் ஆகலாம், அதை திரும்ப ரீயூனியன் பண்ணும்போது அதில் 4 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அதிலே 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை. ஜீனோட லொக்கேஷன் ஒன்ஸு நம்பரோட அது வந்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதில் டைப்ஸாக சொல்கிறாங்க. டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி ஆர் டூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட்டர். சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை, ஜீனோட லொக்கேஷன்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கலாம்ன்றதை சொல்கிறாங்க. நம்பர்ஸ் ஆஃப் ஜீனா இதில் 2 டைப்பு, டெலிஷன்ஸ் ஆர் டெஃபிஷியன்சி, டூப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிப்பீட்டர். இதுதான் அந்த இது டெலிஷன் செக்மெண்ட்ஸ் டெலீட் ஆகிருக்கலாம். இதில் வந்து இதுதான் ஒரிஜினல் குரோமோசோம்ஸ். இந்த இதில் வந்து ஏ டெலீட் ஆகிருக்கு, இதில் டி செக்மெண்ட் டெலீட் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் நார்மல் குரோமோசோம். டெர்மினல் டெலிஷன், இன்டர் கேலரி. டெர்மினல்னால் எண்டில் டெலீட் ஆயிடுச்சுன்னா அதை டெர்மினல், இன்டர் கேலரினா சென்ட்ரலில் டெலீட் ஆயிடுச்சுன்னா அதை இன்டர் கேலரின்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப் சேஞ்சஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லோக்கே. அதோட அரேஞ்ச்மெண்ட்டில் சேஞ்சஸ் ஆயிருந்தால் அதை சொல்கிறாங்க. அதில் 2 டைப் இருக்குது, இன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன்ஸ். அதில் டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி பார்க்க வரும். லாஸ் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் கால் டெலிஷன். குரோமோசோமோட போர்ஷன் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை தான் டெலிஷன்றாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் பிரேக்கேஜ் ஆன் குரோமோசோம்ஸ் இட் டிவைடட் இன்டு டெர்மினல் டெலிஷன் அண்ட் இன்டர் கேலரி டெலிஷன். அந்த பிரேக்கேஜை பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, டெர்மினல் அண்ட் இன்டர் கேலரி. இட் அக்கர்ஸ் டியூ டு கெமிக்கல், ட்ரக்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸா. இது எதனாலனா கெமிக்கல்ஸ் மூலமா, ட்ரக்ஸ் மூலமா, ஏதாச்சும் ரேடியேஷன் மூலமா இதை நடக்கலாம்ன்றதை சொல்கிறாங்க. இட் இஸ் அப்சர்வ்ட் இன் ட்ரோசோஃபில்லா அண்ட் மைஸ். ட்ரோசோஃபில்லானே மைஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இல்லை 2 டைப் ஆஃப் டெலிஷன் சொல்கிறாங்க. ஒன்று டெர்மினல் டெலிஷன், இன்னொன்று இன்டர் கேலரி டெலிஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சிங்கிள் பிரேக் இன் எனி ஒன் எண்ட் ஆஃப் த குரோமோசோம். ஏதாச்சும் எண்டில் பிரேக் ஆச்சுன்னா அதை டெர்மினல் டெலிஷன்றாங்க. இன்டர் கேலரி டெலிஷன் இட் இஸ் காஸ் பை 2 பிரேக் அண்ட் ரீயூனியன் ஆஃப் டெர்மினல் பார்ட்ஸ் லீவிங் த மிடில். என்னென்னா பிரேக் நடக்குது, அதை வந்து டெர்மினல் பார்ட்ஸை ரீயூனியன் பண்ணிவிட்டு மிடில் சைடு வந்து டெலீட் ஆயிருந்துச்சுன்னா அதை இன்டர் கேலரி டெலிஷன்றதை சொல்கிறாங்க. Both deletions are observable during Pachytene stage and Polytene chromosoma. Pachytene stageல மியாட்டிக் கண்டிஷனில் Pachytene ஸ்டேஜில் பார்க்கலாம். அதே மாதிரி பாலிடீன் குரோமோசோம்லையும் நம்ம அப்சர்வ் பண்ணலான்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the unpaired loop formed in the normal chromosomal part at the time of chromosomal pairing. குரோமோசோம் பேர் பண்ணும்போது அந்த நார்மல் குரோமோசோம் பேரில் லூப் மாதிரி, அன்பேர்டு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லூப்பை தான் சச் லூப்ஸ் ஆர் கால் டெஃபிஷியன்சி லூப். இட் கேன் பி சீன் இன் மியாட்டிக் ப்ரோபேஸ். மியாட்டிக் ப்ரோபேஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அன்லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை பார்க்கலான்றதை சொல்கிறாங்க. லார்ஜர் டெலிஷன் மே லீட் டு லீத்தல் எஃபெக்ட். நிறைய டெலீட் ஆச்சுன்னா லீத்தல் கண்டிஷனுக்கு போயிடும்ன்றதை சொல்கிறாங்க. செகண்டு டூப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிப்பீட். டூப்ளிகேஷன் என்ன, இன்னொன்று அடிஷ்னலாக ஆட் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது. த ப்ராசஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சேம் ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் ரிப்பீட்டட் மோர் தென் ஒன்ஸ். ஒரே மாதிரி அதே இருந்தால் அதை தான் டூப்ளிகேஷன்றது சொல்கிறாங்க. இதில் பார்ப்போம். இது நார்மல் குரோமோசோமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், பிசி இருக்கா, இந்த சைடு பிசின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, பிசி டபுளாக இருக்குது. இந்த டூப்ளிகேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா டேண்டம் டூப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பிசி, இதுலேயும் பாருங்கள், இதில் பிசி இருக்குது, இதில் என்ன இருக்குது, பிசி சிபி இருக்குது. இது தலைகீழாக இருக்கனால இதை டிரான்ஸ்வர்ஸ்
குரோமோசோம்ன்றதை சொல்கிறாங்க. சாரி, ரிவர்ஸ் டேண்டம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேஷனாக தான் இருக்குது, ஆனால் தள்ளி இருக்குது, டிஸ்பிளேஸ் ஆகி இருக்கிறதுனால இதை டிஸ்பிளேஸ்டு டேண்டம்ன்றதை சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த குரோமோசோம் தான் டூப்ளிகேஷன்றாங்க. டியூ டு டூப்ளிகேஷன் சம் ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மோர் தென் 2 காப்பீஸ். நிறையா 2 காப்பீஸாக ப்ரெசண்ட்டாக இருக்குன்றது சொல்கிறாங்க, சில ஜீன்ஸாக. இதை யார் ரிப்போர்ட் பண்ணான்னா, அதில் ட்ராசோஃபில்லால பார்த்தாரு, யாருன்னா பை பிரிட்ஜஸ். அதுக்கப்புறம் மைஸ் அண்ட் பீலையும் இதை வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க பிரிட்ஜஸ்ன்றவர். இதில் 3 டைப்ஸாக இருக்குது. டேண்டம் நம்ம பார்த்தது தான், டேண்டம் டூப்ளிகேஷன், ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேஷன்ஸா. ஃபஸ்ட்டு டேண்டம் டூப்ளிகேஷன்னா என்னன்னு பார்ப்போம். டூப்ளிகேட்டட் செக்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இமிடியேட்லி ஆஃப்டர் த நார்மல் செக்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம் இன் த சேம் ஆர்டர். ஒரே ஆர்டரில் இருக்குது. நார்மல் செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதான் அந்த டூப்ளிகேட்டட் செக்மெண்ட் இமிடியேட்டாக நார்மல் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோமுக்கு அது அடுத்து ஒரே இடத்துல இருந்தால் அதை டேண்டம் டூப்ளிகேஷன் சொன்னாங்க. இப்படி இருக்கிறது பிசி இந்த மாதிரி இருக்கிறத டேண்டம் டூப்ளிகேஷன்றதை சொல்கிறாங்க. ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷனாக என்ன? டூப்ளிகேட்டட் செக்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இமிடியேட்லி ஆஃப்டர் த நார்மல் செக்மெண்ட் பட் த ஜீன் சீக்வன்ஸ் ஆர்டர் வில் பி ரிவர்ஸ். ஜீன் சீக்வன்ஸ் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா பிசி சிபி இந்த மாதிரி இருக்கிறத ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேஷனாக டூப்ளிகேட்டட் செக்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த சேம் குரோமோசோம் பட் அவே ஃப்ரம் த நார்மல் செக்மெண்ட். அப்போ இந்த சைடு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இங்கேயும் இந்த சைடும் தள்ளி இருக்கிறத டிஸ்பிளேஸ்டு டூப்ளிகேஷன்றதை சொல்கிறாங்க. டூப்ளிகேஷன்ஸ் ப்ளே எ மேஜர் ரோல் இன் எவால்யூஷனில் மெயினான ரோல் டூப்ளிகேஷன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் இன்வர்ஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜீன் இன் அ குரோமோசோம் பை ரிவர்ஸ் பை அன் ஆங்கிள் 180 டிகிரி. ரிவர்ஸ்டாக இருக்கிறது, ஓகேவா? எவ்வளோ டிகிரிக்குனா 180 டிகிரிக்கு சொல்கிறாங்க அந்த ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால். திஸ் இன்வால்வ் த 2 குரோமோசோமல் பிரேக் அண்ட் ரீயூனியன். 2 குரோமோசோமல் பிரேக் நடந்து அங்கே ரீயூனியன் நடக்குன்றது சொல்கிறாங்க. டியூரிங் திஸ் ப்ராசஸ் தர் இஸ் நெய்தர் கெயின் நார் லாஸ் பட் த ஜீன் சீக்வன்சஸ் ரீஅரேஞ்ச். அங்கே கெயின் ஆகலாம், லாஸாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, ஜீன் சீக்வன்ஸ் ரீஅரேஞ்ச் இருக்குன்றதை சொல்கிறாங்க. Inversion was first reported in Drosophila by Sturtevant. இதை யார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா Drosophila, Sturtevant. இதில் 2 டைப் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது. ஒன்று பேராசென்ட்ரிக், இன்னொன்று பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷனாக. பேராசென்ட்ரிக் இன்வர்ஷனாக பார்ப்போம். அண்ட் இன்வர்ஷன் which take place apart from the centromere. சென்ட்ரோமியரில் தள்ளி அந்த இன்வர்ஷன் நடந்தால் அதை பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன்றாங்க. பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்னா சென்ட்ரோமியர்லேயே நடந்தால் அதை பெரிசென்ட்ரோம் இன்வர்ஷன்றாங்க. இதுதான் பேராசென்ட்ரிக். இது என்ன இருக்குது, இங்கே பிசிடியாக இருக்குது, இங்கே சென்ட்ரோமியரில் நடக்கலை, ஓகேவா? இதுதான் சென்ட்ரோமியரில் நடக்கலை, இதுதான் பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன், தலைகீழாக இருக்கிறது. இது நார்மல் குரோமோசோமாக இருக்குது. பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் சொல்கிறாங்க. பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷனில் டிஇஎஃப் இது சென்ட்ரோமியரில் நடக்குது, சென்ட்ரோமியரில் இருக்குது, ஓகேவா? இதுதான் இங்கே இன்வர்ஷனாக இருக்கிறது. தலைகளாக சென்ட்ரோமியரில் இருந்து இன்வெர்ஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா இதை இன்வர்ஷன் குரோமோசோம்ன்றதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன்னா அண்ட் இன்வர்ஷன்ஸ் தட் இன்க்ளூட் த சென்ட்ரோமியருக்குள்ளே நடக்கிறத பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். இன்வர்ஷன் லீட்ஸ் டு எவால்யூஷன் ஆஃப் நியூ ஸ்பீசஸ்க்கு மெயினான ரோலாக இருக்குது இன்வர்ஷன்ஸாக. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லொகேஷன்ஸ், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் டு த நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கன்னா நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளே அப்படி இருந்தால் அதை டிரான்ஸ்லொகேஷன்றதை சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ன்றதை சொல்லுவோம். நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா இதுக்கும் இதையும் சொல்கிறது நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்லுவோம். அந்த மாதிரி செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா டிரான்ஸ்லொகேஷன் should not be confused with the crossing over in which an exchange of genetic material between the homologous chromosome. அங்கே என்ன நடக்குதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் நடக்குன்றதை சொல்கிறாங்க பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளே. டிரான்ஸ்லொகேஷன்ஸ் occurs as a result of interchange of chromosome segments in non homologous chromosome.
அங்கே குரோமோசோம் செக்மெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்றது சொல்கிறாங்க இன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்குள்ளே. அதில் 3 டைப் சொல்கிறாங்க: சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன், ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன், ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன். சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷனா a single break is made in only one chromosome. ஒரே ஒரு குரோமோசோமில் பிரேக் ஆகி அந்த ப்ரோக்கன் செக்மெண்ட் வந்து எங்கன்னா அந்த நான் ஹோமோலகஸ் குரோமோசோமில் எண்டோட அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதை சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன்றாங்க. இட் இஸ் அக்கர்ஸ் வெரி ரேராக தான் இது நடக்கும். Shift translocation, broken segment of one chromosome get inserted interstitially in a non-homologous chromosome. Broken segment ஒரு குரோமோசோமில் broke ஆகி அது இன்செர்ட் ஆகுது, இன்டர்ஸ்டிஷியலாக இன்செர்ட் ஆச்சுன்னா அதை ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன்றதை சொல்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷனாக இட் இன்வால்வ்ஸ் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் செக்மெண்ட். ரெண்டுமே குரோமோசோமல் செக்மெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பிட்வீன் 2 நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்குள்ளே. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் டிரான்ஸ்லொகேஷன். இதை வந்து எட்டிரோசைகோஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஹோமோசைகோஸ் குரோமோசோம். இதை எட்டிரோசைகோஸ் ஹோமோசைகோஸ் டிரான்ஸ்லொகேஷனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷனாக இல்லெஜிட்டிமேட் கிராசிங் ஓவர்ன்றதை சொல்கிறாங்க. அதுலேயே 2 டிவைடாக இருக்குது, டிவிஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன், இன்னொன்று எட்டிரோசைகோஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஹோமோசைகஸ்னால் both the chromosomes of 2 pairs are involved in the translocation. 2 pairs of chromosome டிரான்ஸ்லொகேஷனுக்கு இன்வால்வ் ஆச்சுன்னா அதை ஹோமோசைகோஸ் டிரான்ஸ்லொகேஷன்றாங்க. 2 homologous of each translocated chromosomes are identical. 2 ஹோமோலோகஸில் ஒரு ஹோமோலோகஸ் பேரில் ஒரு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்லொகேட்டட் குரோமோசோம் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. Heterozygous translocation, only one of the chromosome from each pair of 2 homologous are involved in the translocation, while the remaining chromosomes is normal. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு அந்த பேரில் ஒரே ஒரு குரோமோசோம்ஸ், ஓகேவா, ரெண்டு பேர் இருக்குன்னா அந்த 2 பேரில் ஒரு பேரில் ஒன்றும் இன்னொரு பேரில் ஒன்று மட்டும்தான் டிரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸுக்கு இன்வால்வ் ஆகும். ரிமைனிங் குரோமோசோம் வந்து நார்மலாக இருந்தால் அதை எட்டிரோசைகோஸ் டிரான்ஸ்லொகேஷன்றதை சொல்கிறாங்க. ஹோமோசைகஸ்னால் என்ன, போத குரோமோசோமே டிரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸுக்கு இன்வால்வ் ஆச்சுன்னா அது ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன். எட்டிரோசைகோஸ்னால் ரெண்டு செட்லேருந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் இன்வால்வ் ஆச்சுன்னா அதை ஹெட்ரோசைகோஸ் டிரான்ஸ்லொகேஷன்றதை சொல்கிறாங்க. மித்த ரிமைனிங் குரோமோசோம் நார்மலாக இருக்கும். டிரான்ஸ்லொகேஷன் பிளே எ மேஜர் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பீசஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு டிரான்ஸ்லொகேஷன் மேஜர் ரோலாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குரிய வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.